நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சினிமா வில்லன் நடிகர் ஒருவரது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஓடும் ரயிலில் பணம் அபேஸ் செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பழவந்தாங்கல் பிருந்தாவன் நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சினி சரவணன் என அழைக்கப்படும் சரவணன். ஆலந்தூர் தொகுதி அதிமுக பிரமுகரான இவர் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஒருவர் தொடுத்த வழக்கில் ஆஜராவதற்காக கடந்த 5ஆம் தேதி பழவந்தாங்கல் ரயில் நிலையத்திலிருந்து ரயிலில் வந்து கொண்டிருந்தார். மின்சார ரயில் கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தை நெருங்கிய போது வழக்கு செலவுக்காக நகையை அடமானம் வைத்து வாங்கிய 52,000 ரூபாய் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாம்பலம் ரயில்வே காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து ரயில்களில் இதுபோன்று லாபகமாக திருடும் நபர்கள் யார், பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த பணம் களவாடப்பட்ட நேரமான காலை 11:10 முதல் 11:20 வரை சந்தேகப்படும்படியான களவாளிகளின் கை வரிசையா என விசாரித்து வருகிறார்கள். மேலும் பழைய பிக் பாக்கெட்டுகளின் பட்டியலை தூசி தட்டி மாம்பலம் ரயில்வே போலீசார் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விரிவான விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து சினி சரவணன் கூறும்போது, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக 2 தமிழ் திரைப்படங்களில் வில்லனாக நடித்ததாகவும், ஆனால் அந்த திரைப்படமோ முழுமையடையாமல் வெளிவராமல் போனதாகவும் குறிப்பிட்டவர், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஒருவர் தொடுத்த வழக்கில் ஆஜராவதற்காக மின்சார ரயிலில் பயணம் செய்த போது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து பணம் களவு போனதாக தெரிவித்ததோடு நகையை அடகு வைத்த ரசீதையும் பரிதாபமாக காண்பிக்கிறார். நடித்த திரைப்படமும் வெளியாகாத நிலையில் அந்த வில்லன் நடிகரிடமே அடகு வைத்து எடுத்து வந்த பணத்தை திருடிய அந்த வில்லாதி வில்லன்கள் யார் என விசாரணை செய்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.